ஆண்களே, இந்த பதிவை ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி பெத்தவங்களோட சந்தோஷத்திற்காக வாழ ஆரம்பிக்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய கணவனோட சந்தோஷத்திற்காக வாழ ஆரம்பிக்கிறா. கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பிள்ளைகளோட சந்தோஷத்திற்காக வாழ ஆரம்பிக்கிறா. ஆனா கடைசி வரை அவளோட சந்தோஷத்திற்காக அவள் வாழ்றதே கிடையாது. பொண்ணுங்க வாழ்கிற வாழ்க்கைய எந்த ஒரு ஆணாலும் அவ்வளவு ஈஸியா வாழ முடியாது. நம்பிய உறவுகள் பச்சோந்தியாக இருக்கிறார்கள் என்றால் இதை செய்யுங்கள். பாம்பு தன் தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான். சில மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் முன் இதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் சிலரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை. ஆனால் மறந்தும் கூட மறுபடியும் அவர்களை நம்பிவிடாதீர்கள். துரோகிகள் யார் தெரியுமா? துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள்தான் மிகச்சிறந்த துரோகிகள். துரோகத்தால் பலர் விழுந்ததாய் வரலாறு உண்டு. ஆனால் துரோகித்தவர் ஒருவர் கூட நன்றாக வாழ்ந்ததாய் எந்த சரித்திரமும் இல்லை. யாரையும் நம்பி வாழாதே. இந்த உலகம் தன் தேவைக்காக மட்டுமே உன்னுடன் உறவு வைத்துக் கொள்ளும். தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய். ஒரு சில உறவுகளின் உண்மை சுயரூபம் தெரிய வரும்போதுதான் புரிகிறது, இவர்களையா உயிருக்கு மேல் நம்பினோம் என்று. யாரையும் நம்ப முடியவில்லை என்ற வார்த்தையில் மறைந்திருக்கின்றது நெருங்கிய உறவு ஒன்றின் துரோகம். நமக்கு பிடித்தவர்களிடம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில் ஜெயித்துவிடும் நாம் தான் அதே உண்மையை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்க்கும் போது தோற்றுவிடுகிறோம். உரிமை இல்லாதவர்களிடம் மட்டுமல்ல, உரிமை உள்ளவர்களிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டும்தான்.